கர்த்தரை கேளுங்கள். என்ன வேணும் அதை விசுவாசியுங்கள். கேட்கறதுக்கு முன்னால விசுவாசத்தை உள்ளத்துல வைங்க. முதல்ல இதெல்லாம் கிடைக்கும். கிடைக்க முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. சுகம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், நல்ல ஒரு தொழில் கிடைக்கும், பிசினஸ்ல வெற்றி கிடைக்கும், நான் இந்த இடத்துல இருந்து மேல உயருவேன், நல்லா வருவேன், அது கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிறது போல என்றைக்குமே இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் வித்தியாசமான இருப்பேன், அது எனக்கு கிடைக்கும். கிடைக்கும் என்கிறத விசுவாசியுங்கள். என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா, என் மீட்பரே மேன்மையே, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா, என் மீட்பரே மார்க் 11:22 முதல். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக வேதம் போதிக்கிற இந்த விசுவாசம், அதாவது தேவ ரகமான விசுவாசம், தேவனுக்கு என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசம், God kind of faith என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை அது எங்கிருந்து வருதுன்னா 22ஆம் வசனத்திலிருந்து. 22ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று இங்கே தமிழ்ல சொல்லி இருக்கிறது. ஆங்கிலம் இப்படி சொல்லுகிறது, have faith in God என்று. அதனுடைய கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா மார்ஜின்ல ஆல்டர்னேட்டிவ் ரெண்டரிங், அதாவது மாற்று மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, have faith in Godக்கு பதிலாக have the faith of God அல்லது have God kind of faith என்று மாற்றி மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையிலே பார்க்க போனால் இயேசு அதை தான் சொல்ல வர்றார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் சொல்லுகிறது ஒரு பெரிய காரியம் இல்லை.
அது ரொம்ப சாதாரணமாக தோணுது. உண்மையாகவே இங்க சொல்லுகிறது என்ன? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள், அல்லது எனக்கு என்ன விசுவாசம் இருக்குதோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் என்று சொல்ல வருகிறார். அத்தி மரத்தை பார்த்து பேசுகிறார், இனி ஒரு காலம் ஒருவனும் கனி உன்னிடத்தில் புசியாது இருக்க கடவுன்னு சொல்லி 24 மணி நேரத்தில் அது வேரோடு பட்டு போயிற்று. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட சொல்லுகிறார்கள், ரபி இவ்வளவு சீக்கிரம் இந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், அல்லது தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் என்று. ஏன்? அவர்களிடத்தில் இருந்தது விசுவாசம் இல்லை. ஏன்னு சொன்னா பார்த்த பிறகு நம்புகிற ஒரு தன்மை அவர்களுக்கு. அவர் சொன்னப்போ அவங்க ஒன்றும் நினைக்கல, இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நடந்ததை பார்த்த பிறகு அவங்களே யோசிக்கிறாங்க, ஓஹோ இவர் சொன்ன அப்படி நடக்குமோ, நடந்துருச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அநேகருக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுதான் விசுவாசம் நினைச்சுக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு சுகமாச்சுன்னா ஆக்குனாருன்னா நான் நம்புறையா, கர்த்தர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னா நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாருன்னா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விசுவாசம் அப்படிப்பட்டதல்ல. விசுவாசம் எப்படின்னா, நான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறது. ஒன்றுமே கையில இல்லாத போது கூட நான் சொன்ன மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போ என்று சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிப்பது தான் இந்த தேவ ரகமான விசுவாசம். காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இதுதான் பிப்ளிக்கல் ஃபெய்த். வேதத்தில் இதுதான் விசுவாசம்னு போதிக்கிறது, வேற ஒன்றே இல்லை. ஆகவே இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை புரிந்து கொண்டால் மலைகளை கூட பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவன் மலைகளை கூட பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனா இதுல ஒரு குவாலிஃபயர் ஒன்று போட்டிருக்கிறார். அதாவது ஒரே ஒரு நிபந்தனை, அதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. ஆகவே நிறைய பேருடைய உள்ளங்களில் குழப்பம். அவங்க என்ன சொல்றாங்க, என்னையா மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடியே ஆகும்னு சொல்லி இருக்குது. நான் சொன்னபடியே ஆகலையே. நான் கூட நேற்று கூட சொன்னையா, என்னுடைய ஒரு மலையை பார்த்து இப்படி தான் சொன்னேன், வியாதி மலையை பார்த்து சொன்னேன் ஒன்றும் ஆகலை, பணப்பிரச்சனை மலையை பார்த்து நான் சொன்னேன் ஒன்றும் ஆகலை, குடும்ப பிரச்சனைன்ற மலையை பார்த்து சொன்ன ஒன்றும் ஆகலை. நீங்க சொல்றீங்க மலையை பார்த்து சொன்னா அப்படியே ஆகும்னு சொல்லியிருக்கு, இயேசு சொன்னாருன்னு சொல்றீங்களே. நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா பாருங்க. மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போட்டு சொன்னால் சொன்னபடி ஆகும்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும் பைபிள்ல. அவர் சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், ஒரு குவாலிஃபயர், ஒரு நிபந்தனை ஒன்ன சின்னதாக புகுத்தி இருக்கிறார். எவனாகிலும், எவனாகிலும்னா எந்த எவனாகிலும்? எவனாகிலும்னா அந்த இருதயத்தில் சந்தேகப்படாத எவனாகிலும். அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குதாங்க, ஒரு நிபந்தனை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோம். இந்த தேவனுடைய விசுவாசத்தை குறித்த பல்வேறு தன்மைகளை நான் பேசிட்டு வருகிறேன். அதில் இப்பொழுது இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறது, சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறது எப்படிங்கிறது குறித்து நான் பேசி வருகிறேன். இன்னைக்கு இந்த சந்தேகத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல போறேன், சில காரியங்களை இன்னைக்கு சொல்ல. சந்தேகம்னா என்ன, எப்படி சந்தேகம் வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். கொஞ்ச நாளாக இந்த அவிசுவாசத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அவிசுவாசம் எப்படிப்பட்டது அடையாளம் காண்பித்தேன். யாரும் இப்ப அவிசுவாசம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு லிஸ்டே கொடுத்தேன், அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்து கண்டுக்கலாம் அவிசுவாசம் இருக்குதா விசுவாசம் இருக்குதான்னு. சந்தேகம்னு சொல்றாரு, சந்தேகப்படாமல் விசுவாசத்தான் சொல்றாரு. சந்தேகம்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு, ஆங்கிலத்தில் டவுட் என்கிற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். சந்தேகம் என்றால் என்ன அர்த்தத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னு சொன்னா நிறைய பேர் சொல்றாங்க, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறார்கள். ஆனா சொல்லும் போது இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்றது இல்லை. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்லாமல் வேற ஏதோ காரணங்களால் சொல்றாங்க. நிறைய பேர் நான் வாயை திறந்து நிறைய சொல்லலாம். வாயை திறந்து சொல்றதுன்றது ரொம்ப ஈஸி. நாம போதிக்கிற போதனையை வச்சு நீங்க நினைச்ச கூடாது வாயை திறந்து சொன்னாலே அது விசுவாசம்னு, கன்ஃபஸ் பண்ணாலே விசுவாசம் ஆயிடுச்சுன்னு. கன்ஃபஸ் பண்ணாலே விசுவாசம்னு நான் சொல்லல, வேதமும் அப்படி போதிக்கல. கன்ஃபெஷன் இஸ் பார்ட் ஆஃப் ஃபெய்த். அதாவது அறிக்கை செய்வது என்பது விசுவாசத்திலே ஒரு பகுதியை ஒழிய அறிக்கை செய்தால் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு கிடையாது. அதில் ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி அறிக்கை செய்ய வேண்டும். ஆனா அறிக்கை செஞ்ச உடனே விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது விசுவாசத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. நிறைய பேர் அறிக்கை செய்கிறார்கள் அல்லது மலையை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆனால் இருதயத்தில் விசுவாசம் இல்லாதவர்களாய் சொல்லுகிறார்கள். எதையோ ஒன்றை விரும்பி அவள் வாயத்தன்னு சொல்றாங்க, எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு சோகமானா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்,
அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். விரும்புகிறதுனால சொல்றாங்க. சொல்லிட்டு நான் சொன்னேனே ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று தேவை அவர்களுக்கு, ஏதோ ஒன்று விரும்புகிறார்கள், அதனால சொல்றாங்க. சில நேரத்தில் பயத்தினால கூட சொல்றாங்க. அவங்க சொல்றது பயத்தினால எதையோ ஒன்று சொல்றாங்க. நான் சுகமானேன்னு சொல்லலாம், அல்லது என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். எங்க சந்திக்கப்படாமல் விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினால சொல்றாங்களோ ஒழிய அவர்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதுனால, அல்லது நான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்லுகிறது கிடையாது. அப்ப முக்கியமான காரியம் என்ன? இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேணும். எப்படி ஆயத்தப்படுத்த வேணும்? சந்தேகமற்ற இருதயமாக. அதுல இருதயம்னு சொல்லியிருக்க, நல்லா கவனிங்க. மனதும் இருதயம் வித்தியாசம். மனதுக்கும் இருதயத்துக்கு வித்தியாசம் உண்டாயிருக்குது இல்லையா? மனதில் இருக்கிற விசுவாசத்துக்கும் அல்லது மைண்ட் ஃபெய்த்துக்கும் ஹார்ட் ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் சொன்னேன். மனதில் இருக்க விசுவாசத்துக்கும் இருதயத்தில் இருக்க விசுவாசத்துக்கும். மனதில் இருக்க விசுவாசம் என்ன பண்ணுது? அது ஆழமா பாதிக்கிறது இல்லை. ஒரு உதாரணம் சொன்ன இல்லையா? பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்றாங்க? மனப்பாடம் பண்ணு அப்படின்றாங்க. மெமரைஸ் திஸ், அல்லது பை ஹார்ட் பண்ணுன்னு இங்கிலீஷ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. பை ஹார்ட் பண்ணுன்னு சொன்னா இது இருதயம் வரைக்கும் போட்டோம். அப்ப இருதயம் வரைக்கும் ஆழமா போயிடுச்சுன்னா அது என்ன அர்த்தம்? மனதை தாண்டி இன்னும் ஆழமா இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அப்படியே அது ஃபிங்கர் டிப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. வாய்ப்பாடுகள்லாம் பாருங்க, டக் முதல்ல சொல்லிட்டு வர வேண்டியதில்லை. 6 8 பெருக்கணும் எவ்வளோன்றதுக்கு முதல்ல இருந்து 2ஆம் வாய்ப்பாடுல இருந்தா சொல்லிட்டு வருவீங்க கிடையாது. டக்குன்னு வரும். ஏன்னா இது இருதயத்தில் ஒரு பகுதி ஆயிடுச்சு, இருதயத்துக்குள்ள போயிடுச்சு, உங்களோட ஒன்றரை கலந்து விட்டது. அப்ப இருதயத்துல விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப ஆழமான விதத்துல விசுவாசிக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷன்ல ஆழமான விதத்துல விசுவாசிக்கிறது. அது ஒரு மனுஷனை மாற்றி விடுகிறது. மனதளவுல விசுவாசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவ மத்தியிலேயே. மனதளவுல எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. இயேசு தேவகுமார்னு விசுவாசிக்கிறாங்க, அவர் கன்னியின் வீட்டில் பிறந்தார்னு விசுவாசிக்கிறாங்க, அவர் அற்புதங்களை செஞ்சார்னு விசுவாசிக்கிறாங்க, மரித்தார்னு விசுவாசிக்கிறாங்க, உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்தவங்க. மனதளவுல கொள்கை அளவுல விசுவாசிக்கிறார்கள் ஒழிய இருதயத்த அளவுல விசுவாசிக்கவில்லை. இருதயத்தில் விசுவாசித்தால் வாழ்க்கை மாற்றப்படும். மனதில் விசுவாசித்தா எந்த வித்தியாசமும் தெரியாது. அது ஒரு இன்டலெக்சுவல் ஃபெய்த். அதனால இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், மனதுல சில நேரங்களில் சந்தேகம் வரலாம். மனதுல சந்தேகம் வந்த போது கூட இருதயத்துல சந்தேகம் இல்லாம இருந்ததுன்னா நிச்சயமா நடக்கும். மனதில் அநேக நேரத்தில் சந்தேக எண்ணங்கள் உருவாகிறது இல்லையா? சந்தேகமே எனக்கு வந்ததே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அது எங்க வருது? மனதுல வருது. ஆனா மனதுல சந்தேகம் வர்ற அதே நேரத்தில் இருதயத்துல விசுவாசம் இருந்ததுன்னு சொன்னா மனதுல அப்பப்ப சந்தேகம் தாக்குது, அவ்வளவுதான். அப்பப்ப விசிட் பண்ணுது சந்தேகம், அப்பப்ப கொஞ்சம் அலமோத வைக்குது மனதை. ஆனா இருதயத்துல விசுவாசம் இருந்தால் சொன்னபடியே ஆகும். அப்ப இருதய கண்டிஷனை ரொம்ப கவனிக்கணும். ஒரு உதாரணம் காண்பிக்கிற பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 9ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்ப்போம். இயேசுவனை நோக்கி, அதாவது ஒரு தகப்பன் ஒரு மகனை சீஷரத்தில் கொண்டு போறான் இல்லையா? அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கு. தீயிலையும் தண்ணீரையும் அந்த பையனை தள்ளுது. பிசாசு சாகடிக்க முயற்சிக்குது. சீஷரிடத்துல கொண்டு போனா இயேசுடைய சீஷர்கள் அவனை குணமாக்க முடியல. பிறகு இயேசுவிடத்திலே கொண்டு வர்றாங்க. இயேசுகிட்ட கொண்டு இந்த மாதிரி என் பிள்ளை இப்படி அவதிப்படுகிறான், கஷ்டப்படுறான்னு சொல்றாரு. சொன்ன உடனே இங்கே இயேசு அவனை நோக்கி 23ஆம் வசனம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அவனை பார்த்து சொல்றாரு, பையன் அவதிப்பட்டு இருக்கிறான். இன்னும் கேட்டா பையன் அங்க கீழே விழுந்து பிறந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க. கீழே விழுந்து அவன் வாயில நுர தள்ளி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசுவிட்ட சாவாசமா பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ரொம்ப விசுவாசிக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஏதாவது ஒண்ணு பண்ண வேணாமா? ஆனா அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் கவனிங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இது நிறைய தடவை பல விஷயங்கள்ல பார்த்துருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கவனிப்போம். என்ன சொல்றான்? நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்ப என்ன சொல்றான்? எனக்கு விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. விசுவாசம் எங்கேயோ இருக்குது, ஆனா அவிசுவாசம் வேற எங்கேயோ இருக்குது. விசுவாசம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. அதனாலதான் அந்த பையனுக்கு அப்ப சவமாச்சு. இருதயத்துல விசுவாசம் இருக்குது, ஆனா மனதளவுல அவன் சில சந்தேகங்களை கொண்டிருக்கிறான்.
ஏன்னா சீஷர்ட்டை கொண்டு போனா அவங்க சுகமாக்க முடியல, அங்கங்க கொண்டு போனா இவங்கள்ட்ட கொண்டு போனா அங்க கொண்டு போனா இங்க கொண்டு போனா போக போக சுகமாக்கலன்னு உடனே விசுவாசிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா ஆகிவிடுகிறது. அவன் சொல்றான், எனக்கு மனதுல ஒரு போராட்டமா இருக்குது, சுகமாகுமோ ஆகாதா தெரியல, மனதுல சில சந்தேகங்கள் இருக்கிறது, மனதுல கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது, ஆனா இந்த இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்துல விசுவாசிக்கிறேன் அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொன்னான். கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது. இயேசு கண்ட அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். சோமாயிடுச்சு. அப்ப பாருங்க, அந்த பையன் அந்த பையனுடைய தகப்பனார் ஒரு டுவல் கண்டிஷன்ல இருக்கிறார். ரெண்டு கண்டிஷன், விசுவாசிக்கிறேன்றாரு, அவிசுவாசமும் இருக்குதுன்றார். அப்ப சிலர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில சில நேரத்தில் இருக்கிறார்கள். இருதயத்துல விசுவாசம் இருக்குது, மனம் சில நேரத்தில் அங்கலாய்க்கிறது. ஆனா இருதயத்தின் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். பாருங்க, இருதயத்துல விசுவாசத்தை நிலைநாட்ட வேண்டும், மனதையும் சரிப்படுத்தணும், ஆனா இருதயத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன சொன்னா, இருதயத்துல விசுவாசித்தால், அதனாலதான் இருதயம்னு குறிப்பா சொல்லுது, இருதயத்துல விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அதான் நான் சொன்னது அப்படியே நடக்கும் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இந்த சந்தேகம் என்றால் என்ன? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று சொல்லி இருக்குது. இந்த சந்தேகம் என்றால் என்னன்னு கொஞ்சம் ஆராய்வோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யாக்கோபு 1:5, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்டா கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை கேட்டாலும் தருவாரா? ஞானம் என்ன கேட்க சொல்றாரு, கேட்கிறவர்களுக்கு எப்படி தர்றாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதனால கேட்டால், கேட்டதுனால கடிந்து கொள்றது இல்லை. நிறைய பேருக்கு பயம். பாருங்க, கேட்டா கர்த்தர் கோச்சுக்குவாரோ, நான் வீடு கட்டதுனால அவர் ஒரு மாதிரி ஆயிடுவாரோ. நீங்க வீடு கட்டதுனால அவர் ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை, நீங்க காரு கேட்டதுனாலும் குறைஞ்சு போறது இல்லை, நீங்க சாப்பாடு கேட்டதுனாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க கேட்கறதுல அவருக்கு ஒரு டிலைட், அவருக்கு ஒரு சந்தோஷம். உங்களுடைய பிள்ளை கேட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. உங்க பிள்ளை வந்து எனக்கு ஷூ வேணும், துணி வேணும்னு கேட்டா நீங்க வாங்கி தர்றதுக்கு சந்தோஷப்படுறீங்க இல்லையா? வாங்கி தர முடியலன்னு தான் வருத்தப்படுறீங்க. அந்த மாதிரி வருத்தம் ஆண்டவர்கிட்ட வர்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா அவரால் முடியும், அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. நீங்க இருக்கப்பட்ட ஆளா இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க வாங்கி தர்றதுக்கு, அது ஒரு பெரிய பாரமா நினைக்க மாட்டீங்க. பிள்ளை கேட்குதுன்னு சொல்லி அதுக்காகவே கூட்டு போய் ஆசைப்பட்டதை வாங்கி தருவீங்க. சாப்பிடவோ அல்லது எதுக்கோ கேட்டாலும் வாங்கி தர சந்தோஷப்படுறீங்க. அப்ப அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கு பாருங்க, பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய. அப்ப கர்த்தரத்துல கேட்கும் போது எல்லா பயமும் நீங்கணும். சிலருக்கு பயந்துட்டே வந்து கேட்கறாங்க, கர்த்தர் எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, நான் மட்டும் வீடு கேட்டா அப்படி ஏன் உங்களுக்கு கொடுத்த உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் குறைஞ்சு போதா? ஸ்கொயர் ஃபீட் தட்டுப்பாடு இருக்குதாங்க, கர்த்தரால செய்ய முடியாதா? எல்லாம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாளிகையை கர்த்தர் தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மட்டும் இப்படி கேட்டா எப்படிங்க? எல்லாருக்கும் கர்த்தர் தர வேணாமா? பயப்படாதீங்க. கடிந்து கொள்ளாதவர் அவர், கடிந்து கொள்ளாதவர் அவர். தம்முடைய பிள்ளைகள் கேட்க, அதாவது கேளுங்கள் தரப்படும்னு நானா போதிச்சேன் இல்ல, இது ஏதாவது பிரசங்கியாருங்க கண்டுபிடிச்ச ஒரு காரியமா? கேளுங்கள் தரப்படும்ன்றது, கேளுங்கள் தரப்படும்ன்றது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த கடவுள், அவர் தான் சொல்லி தர்றாரு கேளுங்கள் தரப்படும். நாங்க ஒண்ணும் போதிக்கல. ஜெபம்ங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. ஜெபம்ங்கிறது கடவுள் சொல்லி கொடுத்தது. நீ கேளுன்னு அவர் தான் அங்கிருந்து வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீ கேட்காதனாலதான் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி இருக்கிறாரு. இருக்கீங்களா? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? கேட்காதனால தான் பெற்றுக்கொள்ளல. அழுகிறோம், அதை பற்றி அங்கலாய்க்கிறோம், கவலைப்படுறோம், முறுமுறுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், இன்னொருத்தனுக்கு இருக்குதுன்னு புலம்புறோம். ஆனா நாம மட்டும் கர்த்தரை கேட்கறதே கிடையாது. நாம விசுவாசிக்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. அதனால பெற்றுக்கொள்றது இல்லை. எது வேணும் என்றாலும் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். இருக்கீங்களா? கேட்டா நிச்சயமா கிடைக்கும். கேட்கறத என்கரேஜ் பண்றாரு. நாமளும் அதை தான் சொல்லி தரணும். பிள்ளைகளுக்கு கூட அதை சொல்லி தரணும். கடவுளை கேளு. அவன் கேட்ட உடனே உனக்கு போய் ரொம்ப உனக்கு ஆசை ரொம்ப பெருசா தான் இருக்குது. நம்ம ஊர்ல பாருங்க, இந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுலயே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா உனக்கு ரொம்ப ஆசை தான், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் சொல்லுவேன் இல்லையா, அப்பா சொல்றது,
நான் ஏழை, அப்பா ஏழைன்ற ஞாபகம் வச்சுக்கோ. இப்படிலாம் தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தான் என் ரியாலிட்டி. நான் வந்து ரொம்ப ரியல்ங்க, உங்களை மாதிரி இல்லை. நான் உங்களை மாதிரி ஒரு ப்ரீச்சர் இல்லை, சும்மா நாளும் ஏதாவது பையனுக்கு ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு. நான் ரொம்ப ரியல். ஆமா, ரியல் அன்பிலீவர், ரியல் அவிஸ்வாசி. என்ன ரியல்? இதுதான் ரியல். அவர் என்ன சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும். உங்க பிள்ளைய பார்த்து நீங்க வேற ஒன்றும் சொல்ல வேணாங்க. நான் இன்னைக்கே போய் வாங்கி தரேன் சொல்றேன். நான் இன்னைக்கே போலாம், அது எத்தனை ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்றேன். கிடையாது, அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்றேன், கர்த்தரை கேள். கர்த்தர் கேட்டால் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதை விசுவாசி, அதை பெற்றுக்கொள்வோம் விசுவாசி. இது ஒரு கஷ்டமா? இதுக்கு வாய் வலிக்குதா? சில நேரத்தில் பிரசங்கியார்களை கேட்கறது நான் சொல்றது. நான் பிரசங்கியார்களே ஏன் சொல்லக்கூடாது ஜனங்களுக்கு? கேளுங்கள் கர்த்தர் தருவார்னு ஏன் சொல்லக்கூடாது? ஜனங்கள் ஏதாவது கேட்டா சும்மா வந்து கோயிலுக்கு வந்து கேட்கறதுலயே இருக்கிறீங்களா? கொடுக்கறதுல இருங்க. இருந்தா தானே கொடுப்பாங்க. கேட்கட்டுமே, என்ன இப்போ? வர்றப்பெல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க கர்த்தர்கிட்ட. கர்த்தருக்கு ஒண்ணு கொடுக்கறது இல்லையே அப்படிங்கிறார் ஒரு பிரசங்கியார். விளங்கல பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்கிறத நான் என்கரேஜ் பண்றேன். ஜனங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க கர்த்தரை. உங்களுக்கு கிடைக்க முடியாதுங்கிறது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. உங்களுக்கு எட்டாத கனின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது கிடைக்காது, இது முடியாதுன்னு ஒரு காரியம் கிடையவே கிடையாது. இந்த சபைக்கு வந்தீங்கன்னா அதை தான் போதிப்போம் நாங்க. உங்களால முடியாது ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்தா என்ன போதிப்போம்? விசுவாசத்தை போதிப்போம். அதான் ரியல். ரியல் வந்து உங்க அவிசுவாசம் இல்ல. முடியாது, ஐயோ இயலாது, எனக்கு ஆகாது, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் தூசி குப்பைன்றது வந்து பெரிய இது இல்ல, ரியல் இல்ல. ரியல் என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்றார், கேளுங்கள் தரப்படும். கேட்கிறவனை கடிந்து கொள்ளாதவர் அவர். சம்பூர்ணமாய் அவனுக்கு கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர். இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார், கடிந்து கொள்ளாத கர்த்தர். அப்ப நான் சொல்றேன், உங்களை என்கரேஜ் பண்றேன், உங்களை ஊக்குவிக்கிறேன். கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் கர்த்தரை கேளுங்கள். என்ன வேணும் அதை விசுவாசியுங்கள். கேட்கறதுக்கு முன்னால விசுவாசத்தை உள்ளத்துல வைங்க. முதல்ல இதெல்லாம் கிடைக்கும். கிடைக்க முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. சுகம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், நல்ல ஒரு தொழில் கிடைக்கும், பிசினஸ்ல வெற்றி கிடைக்கும், நான் இந்த இடத்துல இருந்து மேல உயருவேன், நல்லா வருவேன், அது கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிறது போல என்றைக்குமே இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் வித்தியாசமான இருப்பேன், அது எனக்கு கிடைக்கும். கிடைக்கும் என்கிறத விசுவாசியுங்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? கிடைக்கும்னு முதல்ல விசுவாசிங்க சார். சொல்றாங்க, ஆமையா நீங்க சொல்லிங்க கேளுங்கன்னு. நான் கேட்டேன், ஒன்னும் கிடைக்கல. அதான் சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அந்த வசனத்துக்கு அப்புறம் மார்க் 11:23 சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அடுத்த வசனம், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்ப ஜெபம் பண்ணும் போது நிறைய பேர் என்ன, ஜெபம்னு ஒண்ணு கண்ணீரை விட்டு மன்றாடிட்டா ஆண்டவர் பாதத்தை பிடிச்சி இப்படியே ஆட்டிட்டா கிடைச்சிரும். கண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டா கர்த்தர் கொடுத்துருவார். பிள்ளைகளுக்கு அழுதா கொடுக்காதுன்னு இப்ப சொல்லி தர்றாங்க. ஹலோ, அழுதா கொடுக்காதுன்னு சொல்றாங்க. அழுதா நான் தரமாட்டேன், அழுகி நிறுத்தினாதான் தருவேன். ஏன்னா அழுதா தந்தா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் ஜோரா அழுவான். நம்மளே சொல்லி தந்துடும் அழுதா கிடைக்கும்னு, இல்லையா? அப்ப ஜனங்க நினைக்கிறாங்க ஜெபம்னு உடனே கத்துட்டு போய் அழுது மன்றாடி என்னத்தையும் ஆட்டிட்டா போட்டு அவர் சிங்காசனத்தை குலுக்கிட்டு 2 நாள் உபவாசம் போட்டு ஓன்னு கதறிட்டா கத்தர் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. ஜெபம்னா முதல்ல அங்க வர வேண்டியது என்ன? விசுவாசம். டவுட்டும் டபுளும் சேம். டபுள்னா 2, டவுட்னாலும் 2 தான். டவுட்னா எப்படி 2? எப்படி 2னா 2 மனமா இருக்கிறது, 2 விதமான எண்ணங்களுக்கு இடையே அலசடிப்படுவது. ஒரு நேரம் ஆகும்னு நினைக்கிறது, ஒரு நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறது, ஒரு நேரம் வெற்றின்னு நினைக்கிறது, இன்னொரு நேரம் தோல்வின்னு நினைக்கிறது, ஒரு நேரம் நடக்குன்னு நினைக்கிறது, இன்னொரு நேரம் போச்சுன்னு நினைக்கிறது. இதுதான் 2 எண்ணங்களுக்கு இடையே அலசடிப்படுவதுதான் இந்த சந்தேகக்காரனுடைய அறிகுறி. உமக்கொப்பான